என்னங்கய்யா ஒரே பித்தலாட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்தோன்னு நீங்க என்ன பண்ணீங்க? சனாதனத்தை வேறறுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சின்ன பகவதி போய் மேடையில பேசி இந்தியா முழுக்க கோர்ட்ல கேஸ் விழுந்து போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தல் வந்துருச்சு இல்லையா? தேர்தல் வந்துருச்சுன்னா திமுக காரங்களாம் வந்து பால்காவடி எடுக்கிறது என்ன, அழகு குத்திக்கிறது என்ன, தீ மிதிக்கிறது என்னன்னு எல்லாரும் பக்தி பழமா மாறிடுவாங்க. அதுல ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் திருப்புல்லானில என்ன பண்றாங்க, திமுக எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அப்படியே கருப்பசாமி மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் வீடு வீட்டுக்கு போய், உனக்கு திமுக அரசு இந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்குல்ல, அந்த நல்லதுக்கெல்லாம் பண்ணியிருக்குல்ல, இவ்வளோ செஞ்சிருக்குல்ல, நீ ஓட்டு போடு அப்படின்னு கருப்பசாமியே நேரில் வந்து சொல்ற மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் வீடு வீடா தெரு தெருவா நின்று பிரச்சாரம் பண்றாங்க. என்ன ஒரு கேவலமான மாடல் பாருங்க. நீங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் மறுப்பு தான் பிரதானம் சொல்றவங்க, எங்க கடவுள்கள் எல்லாத்தையும் இழிவுபடுத்துறவங்க, எல்லாம் எங்களோட நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துறவங்க, எங்களோட பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்லாத முதல்வர் நீங்க. ஆனா நீங்க கருப்புசாமி வேஷம் போட்டுட்டு போய் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னா இந்த வகையில நீங்க வந்து கடவுளை இழிவுபடுத்த தான் செய்றீங்க. கருப்புசாமிங்கிறவர் வந்து அவ்வளோ ஒரு துடியான தெய்வம், பல பேருக்கு அவர் குல தெய்வம், பல பேருக்கு அவர் இஷ்ட தெய்வம். அப்போ கருப்புசாமி வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு தான் இருக்கிறாரு திமுகவுக்கு. அப்ப இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு இதை பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்ப என்னத்துக்கு இந்த மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் வந்து திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் எப்படி நம்ம தமிழக மக்கள் வந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றதே ஒன்றும் புரியல. அவங்களும் அங்கே போய் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமா எனக்கு இது வந்துச்சு அது வந்துச்சு சொல்றாங்க. அங்க 4 பேர் சேர்ந்து வெளுத்து விட வேணாமா? ஏன்டா நாங்க கருப்பசாமி அப்படி கும்பிடுவோம், நீ கருப்பசாமி வேஷம் போட்டுட்டு இங்க வந்து திமுக ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறியா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். பொதுமக்கள் வந்து தங்கள் கடவுளை இழிவுபடுத்துறதை வந்து எந்த இடத்துல ஏத்துக்க கூடாது. நாம கொஞ்சமாவது அந்த உணர்வோட இருந்தாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை சரியான முறையில எடுத்துட்டு போக முடியலன்னா இந்த மாதிரியான வியாபாரத்துக்கும் விளம்பரத்துக்கும் நம்ம கடவுளை யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த திராவிட மாடல் வந்து போயிட்டு இருக்கு.